ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ வந்து இந்த சேனலோட நேமோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் அது. சேனலுக்கு எம் கிளாஸ் டீன்னு ஏன் பேர் வந்துச்சுன்ட்டு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர் பண்ணி வீடியோ போடுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் இனிமேல் வாய்ஸ் ஓவர் பண்ணி போடலாமா என்னன்ட்டு அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால வாய்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது, வார்த்தைகள் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் பொருட்படுத்தாமல் நான் என்ன மேட்ரு சொல்கிறேங்கிறத மட்டும் புரிஞ்சுன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எம் கிளாஸ் டி, இதில் எம்ங்கிறது வந்து என்னோடய நேமோட ஃபஸ்ட் லெட்ரு, அப்புறம் என்னோடய இன்சியலும் எம் தான், அதனால் எம்முன்னு வச்சுருக்கேன். கிளாஸ் டி அப்படிங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆம்ப்ளிஃபயரு. நிறைய டைப்ஸ் இருக்குது ஆம்ப்ளிஃபயரில், அதில் இது ஒரு டைப்பு. இந்த கிளாஸ் டின்னு ஏன் பேர் வச்சுருக்கேங்கிறத அதில் நான் சொல்கிறேன். இந்த பவர் ஆம்ப்ளிஃபயர்னு ஆம்ப்ளிஃபயரில் நிறையா இருக்குது. ப்ரீ ஆம்ப்ளிஃபயர், பவர் ஆம்ப்ளிஃபயர், அவுட்புட் ஆம்ப்ளிஃபயர், அது மாதிரி நிறையா இருக்குது. அதில் வந்து இந்த பவர் ஆம்ப்ளிஃபயரில் உள்ள ஒரு டைப்பு தான் இந்த கிளாஸ் டி. இதில் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் ஏபி, கிளாஸ் டி, இந்த இதில் இருக்கிற மாதிரி கிளாஸ் இ, எஃப், சி, இதெல்லாம் வந்து இப்போ நான் காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நான் பார்க்குறேன். நான் அப்போ இந்த ஃபீல்டுக்கு வர்றப்போ கிளாஸ் ஏபியும் கிளாஸ் டி, கிளாஸ் ஹச், இது 3 தான் எனக்கு தெரியும். கிளாஸ் ஏபியெல்லாம் எனக்கு தெரியாது. கிளாஸ் ஏபியும் வந்து சும்மா ஒரு இருக்குங்கிறது தெரியும். ஏபிக்கு அப்புறம் தானே இது வரும் அப்படின்ட்டு ஒரு தாட் மட்டும் இருந்துச்சு. அப்புறம் சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணதில் ஏபிலாம் வந்து இருந்துச்சுங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்போ நான் காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ டைப் இருக்குங்கிறது தெரிஞ்சிச்சு. இப்போ கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னாக்கா கடைகளில், மார்க்கெட்டில், பிராண்டில் அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளாஸ் ஏபியும் டியும் யூஸ் பண்ணுறாங்க. இதில் மோஸ்ட்டாக அதிகமாக 100% இடத்த பிடிச்சிருக்கிறது வந்து ஏபி தான். ஏன் ஏபின்னு சொல்கிறேன்னாக்கா, நல்ல ஒரு கிளாரிட்டியாகவும், இப்போ பஸ்ஸில், நம்ம வீட்டில் அதிகமாக வந்து இந்த கிளாஸ் ஏபி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு அக்சசபிளான ஒரு ஆம்ப்ளிஃபயரு. அதே மாதிரி அதிகமான கெயினெல்லாம் கொடுக்க தேவையில்லை. நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி ஐசிஸு, டிரான்சிஸ்டர் இதை மட்டும் சூஸ் பண்ணால் போதும். அதுக்கு தகுந்த வாட்டேஜில் நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். நம்ம காரில் அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐசிஸ் யூஸ் பண்ணி கிளாஸ் ஏபி ஆம்ப்ளிஃபயர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிடிஏ சீரிஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப இன்டெப்த்தாக போக தேவையில்லை. அந்த மாதிரி டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். அதை பற்றின போர்ட்ஸ் உங்களுக்கு இமேஜாக வேணும், இல்லை அதை பற்றின போர்டாகவே உங்களுக்கு நான் காட்டணும்னாலும் அடுத்த வீடியோஸில் வரும். இல்லை உங்களுக்கு தேவையானது வேணுனாக்கா அதில் சொல்லுங்கள். இப்போ விஷயத்துக்கு வருவோம். அடுத்து வந்து இந்த கிளாஸ் டி இந்த போர்டை பற்றி நான் என்ன சொல்கிறதுனாக்கா, கிளாஸ் ஏபியோட ஒரு அடுத்த வெர்ஷன்னே சொல்லலாம். கிளாஸ் ஏபியில் இருக்கிற நெகட்டிவாக ஒரு பாசிட்டிவாக ஆக்கின விஷயம் தான் இந்த கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபயர். கிளாஸ் டி அப்படின்னாக்கா கிளாஸ் ஏபியில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, கிளாஸ் ஏபி வந்து ஒரு ஈஸியான அக்சசபிள். அது எப்படின்னா, ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், ஒரு ஆம்ப்ளிஃபயர் மேக் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து காம்ப்ளிகேட் பார்த்திங்கன்னா, கிளாஸ் டியில் வந்து சர்வீஸ் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதை நம்ம அதுக்கான ஸ்பெஷலான உள்ள இருக்கிற அந்த காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா கிடைக்காது, அதுக்கோட வேல்யூ கிடைக்காது. அதை ரெடி பண்ணணும், இல்லைன்னா ஆர்டர் போடணும், இந்த மாதிரி நிறையா இஷ்யூ இருக்கும். கிளாஸ் ஏபியை பொறுத்த வரைக்கும் அந்த இஷ்யூ கிடையாது. இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கிளாஸ் டியில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ஆனால் மிச்சம் இருக்கிற எல்லாமே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான். அவுட்புட்டாக இருக்கட்டும், பவர் இன்புட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி சைஸாக இருக்கட்டும், ஹீட் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே கிளாஸ் டியில் வந்து பாசிட்டிவ் தான். ஏன்னா ஹீட்டு கம்மி, அவுட்புட்டு லெவல் அதிகம், இன்புட் இம்பிடன்ஸ் அதிகம். அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து ஒயிட் ரேஞ்சில் இருக்கும். ஒயிட் ரேஞ்சுனாக்க எல்லா விதமான ஸ்பீக்கருக்கும் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனில் இருக்கும். 8 ohms, 4 ohms, 2 ohms, 1 ohms அந்த மாதிரி.
இந்த கிளாஸ் டிங்கிறதுனால நான் இதோட டீட்டெயில் சொல்கிறேன். இந்த பேர் ஏன் வச்சேன்னாக்க, நான் ஃபஸ்ட்டு இந்த ஆடியோ ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆடியோ ஃபீல்டே என் லைனே கிடையாது. நான் ஏதோ ஒன்று கற்றுக்கணும், ஏதோ ஒரு வேலைக்கு போகணுன்னு தான் இருந்தேன். அப்புறம் நான் இந்த வேலை பார்க்குறதுனால நான் இதை பற்றிலாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஃபீல்டு கொஞ்சம் என் மைண்டில் ஓடுறதுக்கே காரணமே இந்த ஒரு போர்டு தான். போர்டுன்னு இந்த ஒரு கிளாஸ் டிங்கிற ஒரு டெக்னாலஜி. ஆனால் இதை வச்சு தான் என் பொழப்பு ஓடுதாங்கிறது இல்லை. இது இதை ரிசர்ச் பண்ண போய் அதுக்குள்ளேயே உள்ளே போய் இதுக்குள்ளே வந்துட்டேன். ஃபஸ்ட்டு பாட்டு கேட்குறதுனா ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கு சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு 7th 8th படிக்கிறப்ப எங்கள் வீட்டில் உள்ள ரேடியோவை எடுத்து ஒன்று ஒன்றா நோண்டி பார்த்து, பிலிப்ஸ் ரேடியோ ஒன்று இருந்துச்சு. அந்த ரேடியோவில் அதில் உள்ள டியூனிங் பண்ணுவாங்க. கோடை பண்பலை 100.5 அந்த மாதிரி. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ரேடியோ. எங்கள் அப்பா ரேடியோ ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணிக்கிருந்தார் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஃபீல்டு அவர் மோட்டார் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டார். மோட்டார் ரீவைண்டிங் பண்ணுறது, ஆயில் இன்ஜினு சர்வீஸ் அந்த மாதிரி. அதில் இப்போ அந்த மாதிரி இது இருக்கையில் இவர் இந்த ரேடியோவில் தான் போட்டு கேட்டுக்கிட்டு இது வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். எனக்கு என்னென்னா, எனக்கு அந்த ரேடியோவில் உள்ள ஸ்பீக்கரில் உள்ள காந்தம் தான் எனக்கு வேணும். நம்ம ஒரு புற்கால் மைண்டு. அதில் என்ன ஆச்சுனாக்க, நல்லா தான் பாடிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு அந்த ரேடியோவில் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். சவுண்டெல்லாம் கூட வச்சு கேட்பேன். அதில் டியூனிங் பண்ணுவேன். 102.1. அப்புறம் நைட் ஆனிச்சுன்னா 2 3 சேனல் எக்ஸ்ட்ரா வரும். சூரியன் எஃப்எம் அந்த மாதிரிலாம் வரும். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்ன தேவைன்னா, எனக்கு காந்தம் தேவை. எதுக்கு அந்த காந்தம் தேவைன்னாக்க, அது வேறு எதுக்கும் நான் சின்ன வயசில் அந்த மோட்டர்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லை ஆராய்ச்சி கிடையாது. அது ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அது ஒரு சம்பிரதாயம் நம்ம பசங்களுக்கு இப்போ உள்ள சம்பிரதாயம். அந்த மோட்டரில் இருக்க காந்தம் வேணும். இல்லைன்னா அந்த மோட்ரு வேணும்னா திருவிழாவில் ரிமோட் கார் விற்கும். அதை பாடாப்படுத்தி அதை வாங்கி அதை உடச்சி அதை எடுக்கிறது காலங்காலமாக நடக்கிற ஒரு சம்பிரதாயம். அதன் முறைப்படி தான் நானும் அந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு காரணமாகி போச்சு. எல்லா டெக்னீஷியனுமே 100க்கு 60% எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், அந்த மோட்டர்னால தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே குதிச்சிருப்பாங்க. அதில் அந்த மோட்டரில் இருக்கிற மேக்னெட் அதை கழட்டுறது, அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கிட்டு அதிலேருந்து ஒன்று ஒன்றா மேக்னெட்னால் என்னென்னு தெரியாது. ஆனால் மேக்னெட்னால் ஒட்டும், ஈர்க்கும், விளக்கும் அந்த ஃபார்முலா மட்டும் தெரியும். அதை வச்சுக்கிட்டு இந்த மண்ணில் உள்ள இரும்பை எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்காண்டி அதை எடுக்கிறது. அப்படி இருக்கையில் நானும் திருவிழாவில் உள்ள பொம்மையெல்லாம் வாங்கி மோட்டர்லாம் கார்லாம் வாங்கி அதை எடுத்து அந்த மேக்னெட் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். இது பத்தாதே நமக்கு அப்படின்ட்டு எங்கள் அப்பா பழைய ரேடியோலாம் வச்சுருந்தாரு. அதில் உள்ளதையும் எடுத்தேன். அதில் உள்ளதும் சின்னதாக தான் இருந்துச்சு. சரி ரைட்டு, இப்போ இதில் உள்ளது பெருசாக இருக்குமே அப்படின்ட்டு சரி கழட்டி பார்ப்போம். சரி பெருசாக இருந்தால் வச்சுருப்போம், சின்னதாக இருந்தாக்க விட்டுருவோம் அப்படின்ட்டு கழட்டி பார்ப்போன்னு கழட்டினா எனக்கு கழட்ட தெரில. 2 ஸ்க்ரூவை கழட்டினேன். 3ஆவது ஸ்க்ரூ டைட்டாக இருந்துச்சு. அதனால நான் திருப்பில் வச்சு நம்பி எடுத்துட்டேன். வடிவேல் ஃபோனை 2ஆக புழக்கிற மாதிரி. அது மாதிரி பொழந்தாக்க ரேடியோ உடஞ்சி போச்சு. அப்படியே திருப்பி கட்டி வச்சுட்டு மேலே பாட விட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நல்லா அது பாடாமல் போச்சு. திட்ட ஆரம்பிச்சிட்டார் எங்கள் அப்பா. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, நானும் டென்ஷன் ஆகிட்டு அப்புறம் அதை விட்டுட்டேன். அப்புறம் இது ஒரு பெரிய கதையாக போயிட்டுருக்கோம். இப்படியே போயிட்டுருக்கையில் அந்த கதை வேணும்னு சொல்லுங்கள், அது பெரிய லென்த்தியான கதை. அது ஒரு வீடியோ வேணால் போடுறேன். இப்படியே போயிட்டுருக்கல, அப்படியே ஒன்று ஒன்றா போய் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆம்பிளிஃபயர் வாங்கி வச்சிட்டாரு. அப்புறம் ஆம்பிளிஃபயர்னா எங்கள் அப்பா வாங்கலை. எனக்கு தேவை சவுண்டு வேணும்ப்பா, பெருசாக வாங்கி வைங்கன்னாக்க வைக்க மாட்டேன்ட்டார். அவர் மறுபடியும் போய் எஃப்எம் தான் வாங்கிட்டு வந்தார். சும்மா சிம்பிளாக ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தார். அதுலேயும் அதே ஸ்பீக்கர் தான் இருந்துச்சு, சின்னதாக தான் இருந்துச்சு. அப்புறம் அதையும் காலி பண்ணேன். அதை காலி பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு இதெல்லாம் விட்டு வேறு ஏதோ ஒரு மைண்டில் தெரிஞ்சுக்கிருந்தேன். அப்படியே போக 9th 10th வந்துட்டேன். 10th வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் புற்கால் மைண்டு இன்னும் மறுபடியும் வந்துருச்சு. அப்புறம் என்னென்ன டிவியில் உள்ள ஸ்பீக்கரு, டிவியில் பழைய ரிமோட்டில் டிவியில் உள்ளது, அந்த போர்டு எடுத்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இதெல்லாம் பண்ணிவிட்டு, இது நிறைய இருக்குது இடையில ஸ்டோரி. இந்த ஃபீல்டே எனக்கு உள்ள திணிச்சதே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்கூல்லாம் இடையில வரும். அதில் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த விஷயங்கள்லாம் ஒரு ஃபீல்டுக்குள்ளே ஒரு மனுஷனை திணிக்குதுங்கிறதுக்காண்டி நான் அதை சொல்ல வரேன்.
அப்படியே போயிட்டு இருக்கையில் அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு காலேஜும் வந்துருச்சு. காலேஜ் வந்ததுக்கப்புறம் நான் வந்து என்னென்னா காலேஜ் வர்றதுக்கு முன்னாடி 12th முடிச்சுட்டு 12th 2018 முடித்தேன். 19 வந்துருச்சு. 19 வந்து இந்த கிளாஸ் டி விஷயம் ஆம்பிளிஃபையர் விஷயம் வந்துச்சு எங்கள் காதுக்கு. அப்புறம் அதில் வந்து சைனா போர்டு தான் கிடச்சிச்சு. அப்போ உள்ள சைனா போர்டு என்னென்னாக்கா சின்னதாக இருக்கும், எல்லாம் எஸ்எம்ஜியில் போட்டிருப்பாங்க. ரொம்ப சின்ன சின்ன காம்பனண்ட்டாக இருக்கும். நம்ம நாட்டில் கிடைக்காத பொருளாக இருக்கும். நம்ம நாட்டில் கிடைக்கும், நம்ம ஊரில் கிடைக்காத பொருளாக இருக்கும். வாங்கிட்டேன், யூஸ் பண்ணிட்டேன், எல்லாம் நல்லா இருக்குது, கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு, ரொம்ப காம்பேக்டாக இருக்கே, இதே நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாமேன்ட்டு பார்த்தா நம்ம ஊரில் அப்போக்குள்ளே கிடைக்கல, அவைலபிள் இல்லை. அப்படியே வந்திருந்தாலும் ரேட்டு வெளிநாட்டிலேருந்து வரையில் ரேட்டு கம்மியாக இருக்குது. நம்ம ஊரில் ரொம்ப ரேராக இருந்துச்சு. இதெல்லாம் எதுக்குப்பா, அதெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியாதுப்பா அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு அதோட ஆடியோ கிளாரிட்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட நம்பர் வந்து TPA 3116D2 அந்த நம்பர் தான் அது. அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் நானே ஒரு ஆன்லைனில் இதுக்கான சர்க்யூட் இருக்கா, த்ரூ ஹோல், அதாவது வந்து நம்ம ஈஸியாக சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது சர்க்யூட் போர்டு இருக்கா அப்படின்ட்டு தேடையில் என் கண்ணுக்கு பட்டது வந்து எதுனாக்க ஒரு லோக்கல், எப்படி சொல்கிறது, ஒரு சிம்பிளான ஒரு சர்க்யூட்டு. ஆனால் வந்து வோல்டேஜ் கூட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சர்க்யூட்டு. எனக்கு இந்த போர்டு நான் அப்போக்குள்ளே ரெடி பண்ணேன். இந்த போர்டு ஆக்சுவலாக நான் ரெடி பண்ணலை, இந்த சர்க்யூட் வந்து நான் ட்ரை பண்ணேன். இந்த சர்க்யூட் ட்ரை பண்ணி எனக்கு அவுட்புட் வந்துச்சு. இதில் உள்ள காமனில் நான் வச்சுருந்து ஒரு சர்க்யூட் ரெடி பண்ணேன். ரெடி பண்ணிவிட்டு இதை போட்டு நான் வந்து யூஸ் பண்ணையில் எனக்கு எப்படின்னா அவுட்புட்லாம் வந்துச்சு. அவுட்புட்டு வரையில் நான் கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போர்டை விட இதை கம்பேர் பண்ணையில் வால்யூம் கம்மி, ஆனால் கிளாரிட்டி கூட, ஹீட் இல்லை, சுத்தமாக ஹீட் இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போனா இது ஓகேவா இருக்கே, இதே நம்ம டெவலப் பண்ணால் என்ன பண்ணலாமே அப்படின்னு இதில் டெவலப் பண்ணி நிறைய லாஸ் ஆகிட்டு அப்புறம் விட்டுருந்தேன். அப்புறம் வந்து இடையில அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் காலேஜ் சேர்ந்தேன். ஏன்னா எனக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தோடனே நிறைய வேறு வேலையெல்லாம் வந்துட்டு, பாக்ஸ் அடிக்கிறது, ஸ்பீக்கருக்கு பாக்ஸ் அடிக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்துட்டு அதை கொஞ்சம் இடையில ஸ்டாப் பண்ணியிருந்தேன். அப்புறமாட்டி தான் அடுத்து நம்ம மைண்டு சும்மா இருக்காது, அதில் ஏதோ ஒரு இது இருக்கும் அப்படின்ட்டு அப்புறம் நான் அப்போக்குள்ளே இமெயில் ஐடி கிரியேட் பண்ணேன். காலேஜ் வரதுக்கு முன்னாடி ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பேர் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போடையில் இந்த மாதிரி எம்ஓ போட்டிருந்து இந்த கிளாஸ் டி, இந்த ஆம்பிளிஃபையர் போர்டில் இருந்த ஒரு ஈர்ப்பில் வந்து அந்த கிளாஸ் டீன்னு வச்சுட்டேன், 2 சைன் நேம் அப்படியே போட்டு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டேன். அது என்ன ஆச்சுன்னா ஜிபே எல்லாத்துலேயுமே அந்த நேம் வந்துடுச்சு. பேர் மெயில் ஐடி போட்டு அந்த நேம் தான் வரும், முருகேசன் வராது. அப்புறமாட்டி டெவலப் பண்ணி இதெல்லாம் பண்ணது தான். காலேஜ் வந்ததுக்கப்புறம் இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்டு, என்ன விட்டோம் அப்படின்ட்டு, இந்த போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கருப்பு கலரில் காயில் சுற்றி இருக்குல்ல, ஒரு காயில், இதுக்கு பேர் டொரைடல் கோரு. டொரைடலில் இதில் வந்து ஃபெரட் கோருன்னு சொல்கிறது. இதில் நிறைய டைப் இருக்குது. அதில் என்ன யூஸ் பண்ணணும், இந்த ஆடியோவுக்குன்னு நிறைய டைப் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஆடியோவுக்குன்னு எந்த கோரை யூஸ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக தெரியல, ஐடியாவே இல்லை. நானும் இப்போ மண்டையை வச்சுட்டு ராப்பாவில் தூக்கம் முழிச்சு எல்லாம் ரெடி பண்ணி பார்க்குறது ஒன்றும் செட் ஆகலை. அப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் 2 சயின்ஸ் செம்ம, அப்போக்குள்ளே தான் வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் 2ல். அதில் வந்து ஃபெரோ மேக்னெட்டு, ஃபெரட் மேக்னெட்டு, அது மாதிரி ஒரு 4 மேக்னெட் 5 மேக்னெட் நடத்தினார் சார். அப்புறம் இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஃப்ரீக்குவன்சி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எந்த கோர் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு சார்லாம் சொல்லியிருந்தார். அப்போ தான் தெரிஞ்சுக்கோ இதெல்லாம் கனெக்ட் ஆகுது போல இருக்குது அப்படின்ட்டு அவர்கிட்டே கொஞ்சம் டீட்டெயிலெலாம் கேட்டுட்டு அப்புறமாட்டி திரும்ப ஆன்லைனில் சர்ச் பண்ணல, இந்த கோர் என் கண்ணுக்கு தென்பட்டுச்சு. கண்ணுக்கு தென்படல, இந்த கோர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு. இதில் நிறைய சைஸ் இருக்குது. இந்த போர்டுக்கு எந்த மாதிரியான ஒரு வேல்யூ யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு அந்த சர்க்யூட்டில் டேட்டாஸ், இந்த சர்க்யூட் வந்து ஆக்சுவலாக ஆன்லைன் சர்க்யூட் தான். எதுவுமே வந்து எப்படி சொல்கிறது, இப்போதைக்கு இருக்கிற எந்த ஒரு கண்டுபிடிப்புமே புதுசாக கண்டுபிடிச்சதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே டெவலப்மெண்ட் செய்யப்பட்டது தான். சிம்பிளிஃபை பண்ணி சைஸை கம்மி பண்ணியோ, அதுக்குள்ளே ரெக்கமெண்டட் வோல்டேஜை கம்மி பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது தான் இப்போ உள்ள கண்டுபிடிப்புகள் எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணப்பட்டது தான். இப்போ தான் ஏஐ வந்துட்டு இன்னும் சிம்பிளிஃபை பண்ண போகுது. இந்த கோர் வந்து நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னாக்கா, இந்த கோருக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஐடியா இதுதான் ஃபால்ட்டு, நம்ம டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியது இதை தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இது வேறு சர்க்யூட்டாக இருந்துச்சு. சர்க்யூட் வேறு இருந்தாலும் நல்லா பவர் அதிகமாக இருந்துச்சு.
அதாவது இந்த கமர்ஷியலான நாங்கள் ஏபியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த போர்டை யூஸ் பண்ணலாம், அதை விட இது நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், காம்பேக்டான இடத்துல இது பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கிளாஸ் டி போர்டை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தேவை இந்த கோர். இந்த கோர் எனக்கு தேவை. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் அப்படியே மண்டையை பிடிச்சிக்கிட்டே இருக்கையில் ஒன்றா ஆன்லைனில் தேடினேன். ஆன்லைனில் தேடினப்போ டெல்லியில் இந்த கோர் கிடச்சிச்சு. அதுவும் எப்படி 10-15 கான்டாக்ட் கொடுத்து 10 பேருமே நமக்கு கால் பண்ணாங்க. 10 பேரில் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரேட்டு. தமிழ்நாட்டில் கிடச்சா ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு. இப்போ டெல்லியில் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்துட்டு அவங்கள்ட்ட என்னன்னாக்கா வாங்கினா 100 பீஸா வாங்கணும். 100 பீஸா வாங்கையில் ரேட்டு எங்கேயோ போகுது. அப்புறம் அதுக்காண்டி உட்காந்து காசு சேர்த்து காலேஜ் பாதி நாள் கட் அடித்து ராத்திரி நைட் ஒர்க்கு பார்த்து அப்புறம் பார்த்து சக்ஸஸ் பண்ணிவிட்டு இந்த போர்டை ரெடி பண்ணி போட்டால் சூப்பர் கிளாரிட்டி. நம்ம பஸ்லலாம் பார்க்குற அந்த டபுள் ஜேபிஎல் சப்வூஃபரை இதில் ஒரு போர்டு, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு போர்டு கூட சேர்க்குறாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு ஊஃபர் கூட சேர்க்கலாங்கிற அளவுக்கு பவர் அதில் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் எனக்கு வந்து அவர் அவுட்புட்டை கேட்டுட்டு, அதுவும் எப்படி வித்தவுட் ஹீட்டு, ஒரு ஃபேனை போட்டுட்டோம்னா சுத்தமாக ஹீட்டே ஏறலை. நார்மலாக ஃபேன் இல்லைனாக்கா ஐடியல் டெம்பரேச்சர் மட்டும்தான் இருந்துச்சு. கிளாஸ் ஏபியோட ஐடியல் டெம்பரேச்சர் மட்டும்தான் அதில் ஃபுல் லோடில் இருந்துச்சு. அப்போ ஃபேன் போட்டோன்னே சுத்தமாக ஹீட் இல்லை, அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸு. இதை விட்டு ஏன் நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறமேட்டு இதுக்குன்னு சர்க்யூட்டு போட்டு பிசிபி இதுக்குன்னு குவாலிட்டியாக வாங்கி அப்புறம் அதுக்கு ட்ராக்கெல்லாம் அடித்து அப்புறம் இதெல்லாம் பண்ணி போர்டு ரெடி பண்ணி போட்டு இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 25 போர்டு, ஆமாம் 3rd இயரே வந்தாச்சு. இடையில கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்க முடியல. அப்புறம் முடிச்சுட்டு 25 போர்டு கிட்ட போட்டு இன்றைக்கி வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் நான் எனக்கு என்ன போகிறதுன்னா, இதில் ஒரு கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணினா அதில் உள்ள என்ன ஃபால்ட்டுன்னு எனக்கு தெரிய வரும். இதில் இத்தனைக்கும் நாங்கள் வந்து 1 ஹோம்ஸ் லோடு வரைக்கும் கூட நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். அந்தளவுக்கு இதில் ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு. அதனால தான் வந்து நான் அந்த கிளாஸ் டிங்கிற ஒரு நேமை வந்து சேனலுக்கு வச்சுட்டேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் இந்த ஆடியோ ஃபீல்டை வந்து விரும்பி வரலை. என்னைய வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணு, இதுலேருந்து உனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்க போகுது அப்படின்ட்டு மைண்டை திங்க் பண்ண வச்சதே இந்த கிளாஸ் டி போர்டு தான். அதனால தான் இந்த நேமே வந்து மறக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ தான் நம்ம டெவலப் பண்ணி புதுசாக போர்டு வந்திருந்தாலும் மார்க்கெட்டில் வந்தாலும் சரி, என்னை இந்த ஃபீல்டுக்குள்ளே கொண்டாந்து விட்டது வந்து இந்த கிளாஸ் டி போர்டு தான். அதனால் அதை மறக்கக்கூடாதுன்ட்டு தான் இந்த பேரிய கிளாஸ் டின்னு வச்சுட்டேன். நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த மறக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ இது தான் போனாலுமே ஸ்டார்டிங் மைண்ட் இது தான் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த நேமே வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் பேசிட்டேன். வீடியோ இந்த மாதிரி லென்த்தியாக போடக்கூடாது எனக்கு தெரியும். ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு நன்றி, ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே இந்த மாதிரி வீடியோ வேணும், இல்லை டைமிங் ஷார்ட் பண்ணணும், இல்லை விஷயங்கள் குறைக்கணும், இல்லை வேறு மாதிரி போடுங்க அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணால் இங்கிலீஷில் கிடைக்கும். தமிழில் வேணும்னா இது தமிழில் தான் மேக்ஸிமம் போட முடியும். ஓகே, ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. இதுதான் இந்த சேனலோட நேம் வர்றதுக்கான காரணம் இந்த போர்டு தான். இடையில நிறைய கதைகள் மிஸ் பண்ணிட்டேன். அதை வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ வந்து நான் எந்த மாதிரி ஒர்க்கெலாம் பார்க்குறேன், எந்த மாதிரி வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத போடுறேன். உங்களுக்கு வந்து அதில் எதெல்லாம் உங்களுக்கு செலக்டிவாக வேணும், இல்லை இதை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கனாலும் நான் போடுறேன். ஏன்னா யூடியூப்புங்கிறது வந்து கண்டென்ட் க்ரியேஷனுங்கிறத இன்றைக்கி ஒருத்தவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். அதனால் வந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதை நான் போட்டிருக்கேன். எந்த மாதிரி கண்டென்ட் வேணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், நான் அதுக்கான முயற்சிகளை நான் எடுக்கிறேன். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ, ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் அதை திருத்திக்கிட்டு ஆக்சுவலாக இந்த வீடியோவை டெலிட் பண்ணி கூட அடுத்த வீடியோவை நான் அதை போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். திருத்திக்கிட்டு நான் அந்த வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.